நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதுக்குன்னு டெய்லி டேட்டா பேக்கேஜ் போட்டு வச்சுருக்கீங்களா? எத்தனை ஜிபி போட்டிருக்கீங்க? 1 ஜிபி பிளானா, 2 ஜிபி பிளான், 3 ஜிபி பிளானா? என்னைக்காவது எத்தனை ஜிபி யூஸ் பண்ணி முடிச்சிருக்கோமா? காலையிலேருந்து நான் நைட்டுக்குள்ளே எத்தனை ஜிபி யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக முடியாதுல்ல. ஏன்னா இன்டர்நெட் ஸ்பீட் அப்படி. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மொபைலை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட ஒரு 500 MB தாண்டாது. அதுவும் சாயங்காலம் ஆயிடுச்சா ரொம்ப மோசம். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சா கூட அந்த மெசேஜ் போவா திரும்ப வரவா நம்மகிட்டே கேட்கும். அந்த அளவுக்கு தான் ஸ்பீடு இருக்கும். உங்களுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லவே இல்லை, எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச, அதுவும் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்ஸ், அதான் அந்த மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி கொஞ்சம் கூட்டிக்கிறது, எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜசேகர் டெக்மாஸ்லேருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானோட. நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏபிஎனில் சின்ன ஒரு மாற்றம் செய்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து இந்த ஏபிஎனை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தான். அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மொபைலில் செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்தீங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் டேட்டாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஜியோ சிம் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஜியோ சிம்மில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்தீங்கன்னா தெரியும் ஏபிஎன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு மொபைல் டேட்டாவை கனெக்ட் பண்ண கூட செட்டிங்ஸில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட் கொடுத்துருப்பாங்க, இன்டர்நெட் வந்துருக்கும். இதில் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஆத்தென்டிகேஷன் டைப்னு சொல்லி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன் தான் இருக்கும். இந்த இடத்துல நன் தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நன் தான் இருக்கும். நன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் எந்த சிக்னல் வந்தாலும் எடுத்துக்கிற மாதிரி. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி சிஹெச்ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஏபி ஆர்சிஹெச்ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. பிஏபின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோக்கால். சிஹெச்ஏபின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் ஹேண்ட்ஷேக் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோக்கால்னு சொல்லி. இந்த பிஏபி வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும், செக்யூர்ட் கொஞ்சம் கம்மி. அதே சிஹெச்ஏபி போயிட்டீங்கன்னா ரொம்ப ஹைலி செக்யூர்ட். அதனால் உங்களுக்கு இந்த டேட்டா நெட் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பிஏபி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்துட்டிங்க அப்படின்னா எம்பேர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ஸ்பெசிஃபைட்னு கொடுத்துருப்போம். எது வந்தாலும் ஏற்றுக்கிற மாதிரி அன்ஸ்பெசிஃபைட்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம கீழே இருக்கக்கூடிய எல்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக வச்சிருக்க ஃபோன் எல்லாமே 4G ஃபோன் 5G ஃபோன் எல்லாமே இருக்கிறனால இப்போ எல்டிடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் படியில் இருந்தால் கூட போதுன்னு சொல்லி அதையும் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா மோர்னு ஆப்ஷன் இருக்கும். மற்றபடி யாராவது சொல்கிற மாதிரி நிறைய நெட்வொர்க்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சர்வரை மாற்றுங்க, மேலே நேம் மாற்றுங்க, ஏபிஎன் மாற்றுங்கன்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. எதையும் மாற்ற வேண்டாம். கீழே இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் ப்ளஸ் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா, இதில் வந்தீங்கன்னா IPv4 IPv6 இது ரெண்டுமே இருக்கான்னு சொல்லி, ரெண்டுலேயும் அதே தான் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் தான் இருக்கு இல்லையா. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் டேட்டா வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் டேட்டா வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நான் சொல்கிற வழி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சிம்மில் மொபைல் டேட்டா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம்முக்கு ஒரு கால் பண்ணிடுங்க. நீங்கள் மொபைல் டேட்டா அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை டவுன்லோட் பண்ணாலும் சரி, நம்ம எமர்ஜென்சியாக எனக்கு ரொம்ப டேட்டா வேணும் பட் ஸ்பீடு இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பரை வச்சு இந்த எந்த நம்பரில் மொபைல் டேட்டா யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். மொபைல் டேட்டா ரொம்ப ஸ்பீடு இருக்கும். நான் அதை யூஸ் பண்ணியே பார்த்துருக்கேன். நான் நிறைய நேரங்களில் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த சிம் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப் கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த சிம்மில் வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த சிம்முக்கு ஒரு கால் பண்ணிடுவேன். எத்தனை எம்பியாக இருந்தாலும் சரி 2-3 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காகவே அப்லோட் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ட்ரிக்காக இருக்கும். அடுத்து நான் சொல்லக்கூடிய 2 பாயிண்டில் ரெண்டுமே நீங்கள் ஃபீல்டில் தான் பண்ணிக்கணும். பட் ஒன்று உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஒன்று உங்கள் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் ஃபீல்டில் தான் பண்ணிக்கணும். இன்னொரு சஜஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பழைய சிம் அதாவது 4G லான்ச் பண்ணும்போது வந்த சிம் வச்சுருந்தீங்க, 4G சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிம்மை மாற்றிடுங்க. ஏன்னா புது ஃபோனாக இருக்கலாம், பழைய சிம்மாக இருந்ததுன்னா ரெண்டுக்குமே இந்த சிங்கிள் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் டிஸ்மேட்ச் ஆச்சுனால கூட ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மை மாற்றிடுங்க. உங்களுக்கு 4G வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டினியூவாக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து சரியாக கிடைக்கல, நெட் கிடைக்கல அப்படின்னா முதல் காரணம் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா. உங்களுக்கு சர்வீஸ் வந்து நீங்கள் எந்த சிம் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி சரியாக கிடைக்காது. ரொம்ப பக்கத்துலேயே இருந்தால் தான் உங்களுக்கு டவர் கிடைக்கிற அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் மேனேஜ் பண்ணுற டவரில் வந்து ஒரு 500 பேர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 500 பேருக்கு சிக்னல் வந்து பேர் பண்ணி கொடுக்க முடியாது, பேரலாக கொடுத்துட்ருக்க முடியாது. அதனால் கூட உங்களுக்கு சிக்னல் ரொம்ப வீக்காகவே இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களே அவங்கள்ட்ட கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அது குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலையோ இல்லை வேறு டவர் ஆட் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொபைல் சிக்னல் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி, கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி நல்ல ஃப்ரீக்வன்சியோட நல்ல ஸ்பீடாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஜியோ யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற தகவல்ங்கிறது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச லைக் கொடுத்துக்கங்க. நிறை குறை இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.